வணக்கம். சொல்வனம் வினாவனம் ஏஏ இந்த வாரத்துல இன்னைக்கு வந்து புதுசா ஒரு சிஆர்எம் சொல்யூஷன். சிஆர்எம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேல்ஸ் ஃபோர்ஸ். சிஆர்எம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சிஆர்எம்னு என்ன? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல அதுக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கா? அதுல என்னென்ன பண்றாங்க? கஸ்டமர் டேட்டாவை எடுத்து என்ன பண்ண போறோம்? அது தானாவே இமெயில் அனுப்புதா? எப்படி ஒரு சேல்ஸை வந்துட்டு ஒரு லீடை வந்து எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம்டா க்ளோஸ் பண்ணி சேல்ஸை முடிக்க போறோம்? இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி சொல்ற சாஃப்ட்வேர் தான் சேல்ஸ் ஃபோர்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல முக்கியமா அவங்க இன்னைக்கு ஏஜென்டிங் ஏஐல போயிருக்காங்க. உங்களுக்கு நம்ப முடியுதான்னு தெரியல, உலகத்துல இருக்கிற 25% சிஆர்எம் சொல்யூஷன்ஸ் எல்லாருமே சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $350 to $500 பில்லியன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அந்த சேல்ஸ் ஃபோர்ஸை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ அதை தவிர சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்து அதுல சேர்ந்து நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பணி செய்யணும்னா என்னெல்லாம் பண்ணணும், சேல்ஸ் ஃபோர்ஸோட கோர் காம்பனன்ஸ் எல்லாம் என்னென்ன, இதை பத்தி எல்லாம் பேசுறது தான் இன்னைய எபிசோட். தேங்க்யூ. வெல்கம் டு சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் சிஆர்எம். வாங்க திரிபுரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பர் சூப்பர். சோ நம்ம தொடங்குறதுக்கு முன்னால ஏற்கனவே சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஆர்எம் பத்தி சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு அப்படின்னா என்னன்னு தெரியாது, இல்ல சிஆர்எம் என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ணது தெரியல. நம்ம ஏஐ பத்தி பேசுறப்போ வந்து இந்த யூஸ் கேசஸ் பத்தி, விவரணைகளை பத்தி நம்ம ரொம்ப ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால இது சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ், அதை பத்தி பேசலாம். ஸோ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னால இன்னைக்கு வந்து திரிபுரா அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, அது சொல்லுங்க. அப்சல்யூட்லி. நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்றேன். ஒரு 13-14 இயர்ஸா இருக்கேன் இந்த ஸ்பேஸ்ல. பிரைமரியா சேல்ஸ் கிளவுட்ல ஆரம்பிச்சு சர்வீஸ் கிளவுட், இப்போ வந்து ஏஜென்ட் ஃபோர்ஸ் அண்ட் டேட்டா கிளவுட்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்டகிரேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா, அருமை அருமை அருமை. ஸோ 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ்லேயே இருந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப நெய்வான ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கிறேன். மைட் பி வெரி பேசிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிஆர்எம் என்ன? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா நம்ம அந்த காலத்துல இருந்து வந்து நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா 40 பக்க நோட்டு 80 பக்க நோட்டு எழுதி வச்சதுதான் சிஆர்எம் அப்படிங்கிறதா, இல்ல சிஆர்எம்ல என்ன ஸ்பெசிஃபிக்கான கம்பெனி, அதுக்குன்னு ஒரு தனி கம்பெனியே வேணுமா அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. ஸோ சிஆர்எம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ இப்போ கஸ்டமர்னாலே ஒரு சாமான வாங்குறதுக்கு, ஒரு பொருளை வாங்குறதுக்கு தான் வராங்க. ஸோ எதெல்லாம் ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணணும், அப்புறம் அதை விற்கணும். விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதுதான் சேல்ஸ் கிளவுட். சரியா? ஒரு 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 கூட்டத்துக்கு போறேன், மக்களை பாக்குறேன், இந்த மாதிரி நான் அந்த ப்ராடக்ட் பண்ணிருக்கேன், வாங்கிக்கிறியா அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அப்புறம் சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ராக் பண்ணணும், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். சரி ப்ராடக்ட் வாங்கிட்டாயா, ஒரு பழுது இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு சர்வீஸ் பண்ணி தருவியா, அதை ப்ராசஸ் பண்ணணும், அதுதான் சர்வீஸ் கிளவுட். சரி முடிஞ்சாச்சு, எல்லாம் ஃபைனலா முடிச்சுட்டு எனக்கு எப்படி, சரி நான் பிசினஸ் ரன் பண்றேன், ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றேன், எவ்வளவு வித்திருக்கேன், எத்தனை கேஸ், எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ரைஸ் பண்ணிருக்கேன், இதனால எனக்கு என்ன லாபம் கிடைச்சது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ ஐ திங்க் முன்னாடி இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல அதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி இதை அழகா ஒரு டெக்னாலஜி மூலமா கொண்டு வரதுக்கு இந்த சிஆர்எம் வந்தது நான் நினைக்கிறேன். அருமை அருமை. ஸோ அது ஒரு கஸ்டமர்ல வந்து நம்ம சேல்ஸ் பண்றது, ஒரு விஷயத்த வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், அதை வந்து சப்ளை செயின் கூட இன்டெகிரேட் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்ளைஸ் வேணும்னு பாக்குறோம், அது எல்லாம் நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை மார்க்கெட் பண்ணணும். விற்பனைக்கு அப்புறம் அந்த அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட், இன்ஜினியரிங், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே டூல்ல பண்ணதான் சிஆர்எம் அப்படிங்கிறது, கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுல சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிறைய பல கம்பெனிகள் இருக்கு இதுல, ஏற்கனவே இருக்காங்க, இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்ட், கூகுளும் சில சிஆர்எம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜூஹோ சிஆர்எம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே சிஆர்எம் பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 25% ஆஃப் த மார்க்கெட் இன்னைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட சிஇஓ, வழக்கம் போல எல்லா சிஇஓஸ் மாதிரியும் அவர் வந்து ரொம்ப வெல் ஸ்போக்கன் அபவுட் மார்க் பிஷாப் அப்படின்னு. மார்க் வந்து இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு சிஆர்எம் பத்தி பேசுறப்ப வந்துட்டு, நாங்க வந்து சேல்ஸ் ஃபோர்ஸை வந்து ஏஜென்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு மாத்த போறோம்,
ஏன்னா நாங்க நிறைய ஏஜென்டிக் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்னைக்கு அதான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஏஐ எப்படி எல்லாம் சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் எப்படி ஏஐ இன்டெகிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீப்பா போயிடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் கிளவுட், சர்வீஸ் கிளவுட் சொன்னேன் இல்லையா? இந்த கிளவுட் பேரையே எடுத்துட்டாங்க. சேல்ஸ் கிளவுட வந்து ஏஜென்ட் ஃபோர்ஸ் சேல்ஸ் மாறி இருக்கு, ஏஜென்ட் ஃபோர்ஸ் சர்வீஸ். அதே மாதிரி இப்ப ப்ராடக்ட் வாங்கின அப்புறம் இப்போ அந்த கஸ்டமரோட இப்போ ப்ரமோஷனல் இமெயில்ஸ் அனுப்புறோம். ஏய் புதுசு வந்திருக்கு நீ வாங்குவியா அப்படின்னு. அதுதான் மார்க்கெட்டிங் கிளவுட். எல்லாம் முடிச்சு சேல் முடிச்ச உடனே அதுவும் ஏஜென்ட் ஃபோர்ஸ் மார்க்கெட்டிங்னு மாறிடுச்சு. சோ எல்லாம் இந்த ஏஜென்டிக் வேர்ல்டுக்கு வந்ததுனால இப்போ ஒரு ஆள், இப்ப நான் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கேன், இப்ப login.salesforce.com போய் நான் எனக்கு இந்த கஸ்டமருக்கான டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்ப இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன், இவ்வளவு டேட்டா ஒரு கஸ்டமரை பத்தி கலெக்ட் பண்ணேன். அதை வந்து நான் ஒரு யூனிஃபைடு மெட்டாடேட்டா ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் என்ன, இப்போ ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆளு, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆளுனா கான்டாக்ட், எனக்கு வரக்கூடிய சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி காமன் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து யூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ் டு டிஃப்ரெண்ட் கிளவுட்ஸ். அவ்வளவுதான் கான்செப்ட், அவ்வளவுதான். இந்த ஃபண்டமெண்டலா இருக்கிற யூனிஃபைட் மெட்டாடேட்டா ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லா கிளவுட்ஸுக்கும் காமனா வரும். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சொல்ற மெசேஜ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டா ஒரே பிளாட்ஃபார்ம்ல சேல்ஸும் பண்ணலாம், சர்வீஸும் பண்ணலாம். தவிர ரெவென்யூ கிளவுட், மார்க்கெட்டிங் கிளவுட், மேனுஃபேக்சரிங் கிளவுட், காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்ணக்கூடியது சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் எல்லாமா. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் தனித்தனியா நீங்க ப்ராடக்ட் வாங்க வேண்டாம். அதுவும் லார்ஜ் ஸ்கேல்ல என்டர்பிரைஸ் வைடு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆளை பத்தி ஒரே ஆளு நீங்க சேல்ஸ் கிளவுட்ல அந்த ப்ராடக்ட் வாங்கினேன், சர்வீஸ் கிளவுட்ல ஒரு கேஸ் வந்தது, உங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் கிளவுட் மூலமா ஈமெயில் அனுப்பிச்சிருக்கேன், ஒரே ஆளு தான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அண்டர்லைங் யூனிஃபைட் மெட்டாடேட்டா ஃப்ரேம் ஒர்க் ஹெல்ப் பண்றது, ஸ்ட்ரக்சரா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. இது இப்படியே வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஏஐ பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏஐ ஆர்கிடெக்சர்ங்கிறது ஒரு தனி டெக்னாலஜி ஸ்டாக் கிடையாது. சேல்ஸ் பொறுத்த கோர் பிளாட்ஃபார்ம்லயே அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, அதுக்கான ஏஐ மாடல்ஸ் இப்போ முதல்ல ஆரம்பிச்சது ப்ரெடிக்டிவ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒருத்தர் பாக்குறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நான் பண்ணிருக்கேன், நீ வாங்கிப்பியா அப்படின்னு கேட்கறாரு. அப்போ அது ஒரு லீடா நாங்க ஸ்டோர் பண்ணுவோம் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. அப்புறமா அது ஆப்பர்ச்சுனிட்டியா அவன் வந்து எஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் ஆகி, எவ்வளவு சான்ஸ் இருக்குப்பா இவன் வந்து என்னோட கஸ்டமர் ஆகிறதுக்கு, அதான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோரிங், நியூமெரிக்கலா ஒரு ப்ரெடிக்ஷன். சோ இவங்க முதல்ல ப்ரெடிக்டிவா ஆரம்பிச்சாங்க, ப்ரெடிக்டிவ் ஏஐ, ப்ரெடிக்ஷன் பில்டர்னு. அதுக்கப்புறம் தான் முள்ள ஜெனரேட்டிவ்க்கு வந்தது. ஸோ திஸ் வாஸ் நவம்பர் 2022 சாட் ஜிபிடியா. ஸோ மார்ச் 2023 ஐன்ஸ்டைன் கோபைலட்னு கொண்டு வந்தாங்க. அப்படின்னா சேல்ஸ் ரெப்ஸ் எல்லாம் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு 70% சான்ஸ் இருக்குப்பா, சரி ஒரு இமெயில் ஒன்னு கிராஃப்ட் பண்ணேன், ஒரு டிராஃப்ட் பண்ணி அவளுக்கு அனுப்பலாம். இந்த டிராஃப்ட் பண்றதுக்கான ஜெனரேட்டிவ் ஏஐ கேப்பபிலிட்டி. அப்ப கூட பிளாட்ஃபார்ம்ல தான் ஐன்ஸ்டைன் ஜிபிடி கான்செப்ட் தான் லைசன்ஸா தான் இருந்தது, கன்சம்ப்ஷன் பேஸ்டா இல்ல. சோ அத வச்சு ஜெனரேட்டிவ் ஏஐ பண்ணாங்க. இமெயில டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும், பண்ணி சேல்ஸ் ரெப் ரிவ்யூ பண்ணுவான், ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமெயில் அனுப்புறது அது ஜெனரேட்டிவ். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டுடே ஏஜென்ட் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஏஜென்ட்டா இருந்து இமெயில் அனுப்பிச்சிட்டு, வாங்கிட்டான்ப்பா ப்ராடக்ட் வாங்கிட்டான், அவனுக்கு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன், இந்தா இதுதான் அப்படின்னு கம்ப்ளீட்டா டீல் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி ஏஜென்டிக் ஏஐல கொண்டு வந்தாங்க. அருமை அருமை. ஸோ நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா ஏயோட எவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் மாடல் ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெடிக்டிவ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ப்ரெடிக்டிவ்ல பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து அவங்க அப்படியே ஜேர்னி பண்ணி ஜிபிடி இன்ட்ரூஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து ஏஜென்டிக் வந்திருப்பாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸோட ஜேர்னி அதே மாதிரி தான். பட் எனக்கு அது என்ன பிடிச்சிருக்கான்னு நீங்க சொன்ன அந்த வேரியஸ் லேயர்ஸ் விதின் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, ஸோ அந்த 4 லேயர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா லேயர் ஆகட்டும், கஸ்டமர் 360 ஆகட்டும், ஏஜென்ட் ஃபோர்ஸ், இது 4 இருக்கு. அது இந்த 3 இருக்கு. ஸோ அது தவிர ட்ரஸ்ட் லேயர் அப்படின்னு பிரைவசி ஃபோர்த் ஒரு இன்விசிபிள் லேயர் டேட்டா கிளவுட் லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ
இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ்ல ஒவ்வொரு லேயர்லயும் அவங்க இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து உங்களோட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் அது தெரிஞ்சவங்க அந்த மியூல்சாஃப்ட் அப்படிங்கிறது தான் உங்களோட பிரைமரி இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூல்சாஃப்ட் வந்து ஜாவா காலத்துல இருந்தே ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்க எப்படி மாத்திட்டு வந்திருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட மாதிரி பெரிய கம்பெனிஸ் கிட்ட பார்க்க முடியும், அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிட்டே வந்து இன்னைக்கு மியூல்சாஃப்ட் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. ஸோ இந்த மியூல்சாஃப்ட் அந்த சேல்ஸ் பிளாட்ஃபார்ம்ல மியூல்சாஃப்ட்னா என்ன அப்படின்னு விளக்குங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம வந்து எம்சிபி அப்படி மற்ற இதுக்கெல்லாம் போற ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ கோர் ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா மல்டி டெனன்சி இல்லையா கோர் கான்செப்ட். அதனால உங்களுக்கு கவர்னர் லிமிட்ஸ் நிறைய இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ண முடியாது. ஒரு கோட் எழுதினா 150 தடவை தான் நான் ஒரு கிரெட் ஆபரேஷன் பண்ண முடியும், 100 தடவை தான் சீக்வல் குவரி கூப்பிட முடியும் அப்படின்னு லிமிட்ஸ் நிறைய இருக்கு. இதனால என்னாச்சு, உங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் கிளவுட்ல இருந்தது, கிளவுட்ல இருந்து ஆன் பிரெம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, நிறைய பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டெகிரேஷன்ஸ் நிறைய நடந்தது. ஸோ அது ரொம்ப பிரச்சனையாச்சு. அதே மாதிரி வெளியில இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இஆர்பியா இருக்கட்டும், ஆரக்கிளா இருக்கட்டும், சேல்ஸ் ஃபோர்ஸை கூப்பிடும்போது இன்பவுண்ட் ஏபிஐ கால்ஸ்க்குலாம் நிறைய லிமிட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அதை அவளால ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் அத்தனை டேட்டாவும் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸஸ் பிசிக்கலா ஸ்டோர் பண்ணியாங்க, அது ஸ்டோரேஜ் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இப்படியே வந்துட்டு இருக்கும்போது தென் தட்ஸ் வென் மியூல்சாஃப்டோட மிடில் வேர் லேயர் ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர்னு கொண்டு வந்தாங்க. ஸோ டைரக்டா சேல்ஸ் ஃபோர்ஸ் நம்ம இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸோட பேசாம மியூல்சாஃப்ட் வழியா ஏபிஐ மூலமா இன்டகிரேட் பண்றதுல அதுல நல்லா வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு எம்சிபி A2A எல்லாம் வரும்போது எம்சிபி இஸ் நத்திங் பட் ராப்பர் அரவுண்ட் தி ஏபிஐஸ். ஸோ அதனால மியூல்சாஃப்ட் ஏஜென்ட் ஃபேப்ரிக்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சுட்டு ரைட்டிங் யுவர் எம்சிபி அரவுண்ட் தட் ஏபிஐ பண்ணிட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஏஜென்ட் ஃபோர்ஸ். ஏஜென்ட் ஃபோர்ஸ் உங்க ஏஜென்ட்டுக்கு நேட்டிவா எம்சிபி கிளைண்ட் கேப்பபிலிட்டிஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சேல்ஸ் ஃபோர்ஸோட எம்சிபி சர்வர் இன்னும் பீட்டால தான் இருக்கு. ஸோ நாங்கள் லுக்கிங் ஃபார்வர்ட் மக்களுக்கு சும்மா சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஏபிஐ லேயர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஏபிஐ அப்ளிகேஷன் பிரசன்டேஷன் லேயர் அப்படிம்பாங்க, இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. வந்துட்டு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ல தான் வந்துட்டு we will interact with multiple modules within them. ஸோ அதுதான் முதல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி இருந்துச்சு, ஏபிஐ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து இப்போ வந்து இந்த ஏஐ எல்லாம் வந்த பிறகு ஏஜென்ட் டு ஏஜென்ட் A2A அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதோட ஒரு மாற்றா இல்ல அதை விட என்ஹான்ஸ்மெண்ட் தான் ஆந்த்ரோபிக் வந்து இந்த எம்சிபி கொண்டு வந்தாங்க, மாடல் கண்ட்ரோல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து ஒரு சர்வர் பிரிட்டி மச். சோ அது வந்து ஏற்கனவே மியூல்சாஃப்டே வந்துட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயரா இருக்கு. பட் அதுக்கு மேலே வந்து அது எம்சிபி சர்வரா பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஏஐ ஏஜென்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அருமையா புரியுது ஓரளவுக்கு. பட் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி பேசுறப்ப இது பேசாம இருக்க முடியாது. ஏன்னா ஸ்லாக் சமீபத்திய அக்விசிஷன், அது சமீபத்தில் அப்படின்னா மேபி 1 or 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் தே அக்வயர்ட். ஸ்லாக் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய என்டர்பிரைஸ் லெவல்ல வந்துட்டு மெசஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுன்னா என்டர்பிரைஸ் யூசர்ஸ்க்கான வாட்ஸ்அப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்லாக் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் வாங்கின பிறகு அதோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது சாதாரண வாட்ஸ்அப் ஃபார் பிசினஸா இருந்தது வந்து இன்னைக்கு வந்து பிரைமரி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சேல்ஸ் ஃபோர்ஸ்குள்ளார. ஜோஹோல கூட அந்த மெசேஜர் சிஆர்எம் மெசேஜர்ல வந்துட்டு நிறைய பேர் அதை வந்து வாட்ஸ்அப் மாதிரி யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து ஸ்ரீதர் வந்து சொன்னாரு, நாங்க இந்த மெசேஜர் கிரியேட் பண்ணதுக்கு காரணமே வந்து சிஆர்எம் சொல்யூஷனுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஸ்லாக்கோட அக்விசிஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ்காரர்களுக்கு காலம்பரை வந்தாச்சுன்னா ஒர்க் ஸ்டார்ட் ஆறதே கான்வர்சேஷன்ல மெசேஜ் தான். இப்ப நிறைய பேசுறாங்க, என்னாச்சுப்பா நேத்திக்கு டீல் பேசிட்டு முடிச்சுட்டியா, போன வாரம் ஓப்பனா இருக்கிற டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆச்சா, லீட் எல்லாம் ஓவர் டியூவா இருக்கிறதுலாம் முடிச்சாச்சா. சோ பேச்சுல நிறைய நடக்கிறது, உரையாடல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உரையாடலோட அவுட்கம் பார்த்தோம்னா ஒரு மீட்டிங்கே தேவைப்படாம போகலாம், அந்த அளவுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ அதனால அதை கேப்சர் பண்றதுக்கு ஸ்லாக் வந்தது மெயினா, எஸ்பெஷலி இந்த ஹடில்ஸ், மெசஞ்சர், இந்த பேசக்கூடியது டயலாக். ஆனா அப்ப ஸ்லாக் சாதாரணமா பேசிட்டு இருந்தா பிரயோஜனமா இருக்குமா? இருக்காது. இப்ப அந்த டீல பத்தியான டேட்டா எனக்கு வேணும். சொன்ன பார்த்தீங்களா யூனிஃபைட் மெட்டா டேட்டா ஃப்ரேம். சோ அத என்ன லீட பத்தி பேசுறேன், நான் என்ன அக்கௌண்ட்டை பத்தி பேசுறேன், அவனுக்கான அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கட்டும்,
எல்லாமே பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஸ்லாக் ஏஐ as of I think last month, அது ஆந்த்ராபிக்கை யூஸ் பண்றது. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, என்னப்பா காமனா சம்மரைஸ் பண்ணணும், நீ போய் உன்ன இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லீடுக்கான அத்தனை டாக்குமெண்ட் கூகுள் டிரைவ்ல இருக்கலாம், இல்ல உங்க ஒன் நோட்ல இருக்கலாம், ஒன் டிரைவ்ல இருக்கலாம், உங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளேயே நாலேஜ்ல இருக்கலாம், எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு சம்மரைஸ் பண்ணி பண்றதுல கிளவுட் எஃபிஷியன்டா இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் வை அதை இதுக்கு இந்த ஸ்லாக் ஈகோ சிஸ்டம்க்கு தனியா பண்ணிருக்காங்க. அந்த மாடல்ல ரன் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி குவிக்கா இவாளுக்கு சேல்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஏஜென்ட்டா, ஏஜென்ட் தட் கேன் ரன் ஸ்லாக்லயும் ரன் பண்ணலாம், அதே ஏஜென்ட் உங்க போர்ட்டல்லயும் ரன் பண்ணலாம். ஸோ ஒரு வெர்ச்சுவல் ஏஐ அசிஸ்டன்ட்ல இருந்து ஏஜென்ட்டுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இன்னொரு எனக்கு முக்கியமான கேள்வி வந்ததுன்னா, நம்ம வந்து மியூல்சாஃப்ட் இன்டெகிரேஷன் லேயர் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா கோர் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஃபோர்ஸ் தான். இப்போ ஆக்சுவலா திருப்பி உங்க மார்க் பெனியோஃப் பேசுறப்பான்னு சொல்றாங்க, நாங்க வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி, அவர் அடிக்கடி இந்த மாதிரி தமாசா சொல்லிட்டு இருப்பாரு, நாங்க கம்பெனி பெரிய ஏஜென்ட் ஃபோர்ஸ் மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் ஒரு காமெடியா பார்த்துருந்தாங்க. பட் அது அந்த ஏஜென்ட் ஃபோர்ஸ் அதுக்குள்ள என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு? why is that the brain of sales force அப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. கட்டாயம். இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பண்ணின்றது இல்லையா, நீங்க வந்து அவுட்புட்டை ஒரு டெக்ஸ்டா வேணும், எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல், அதோட முடிஞ்சது. இந்த கேள்விக்கான பதில் எப்படி வந்தது, என்ன ரீசனிங் நீ அப்ளை பண்ணி இந்த பதில் கொடுத்த அப்படின்லாம் கேள்வி கேட்டா ஜென்ரேட்டிவ் ஏஐ தெரியாது. ரைட்டா? சோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டீம்ஸ் எல்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐ மட்டும் வச்சு பார்த்தப்போ சரியாவே இல்லை, அவுட்புட்லாம் ஒரு அக்யூரசி இல்லாம இருந்தது, சம்மந்தமே இல்லாம இருந்தது. ஸோ அப்பதான் முடிவு பண்ணாங்க, ஹே இந்த ஹல்யூசினேஷன் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம அதுக்கு கான்டெக்ட் கொடுக்கணும், யார பத்தி பேசுறோம் அப்படிங்கறத கொடுக்கணும். அப்போதான் அந்த டேட்டா கிரவுண்டிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வந்தது. ஸோ அந்த ட்ரஸ்ட் லேயர், இந்த அட்லஸ் ரீசனிங் இதெல்லாம் அப்புறம் தான் வந்தது. ஸோ இப்போ ஏஜென்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 3 காம்பனன்ட் சொல்லுவேன். ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணணும், அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும், இந்த பாரு இதெல்லாம் பண்ணுப்பா, இதான் எனக்கு இந்த கேஸ் இந்த ரீஃபண்ட் வந்திருக்கு, இவனை போய் சிஸ்டம்ல செக் பண்ணு, இவன் எலிஜிபிளா பாரு, நம்ம கம்பெனி பாலிசி என்னன்னு பாரு, பண்ணிட்டு அவனுக்கு எலிஜிபிள்னா ஓகே ரீஃபண்ட் 10 நாள்ல வந்துரும்பா அப்படின்னு இமெயில் அனுப்பு. இதுதான் சீக்வன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு அத ரீசன் பண்றதுக்கு அட்லஸ் ரீசனிங் இன்ஜின் ஒண்ணு கொண்டு வந்தான். அதுதான் Salesforce-ஓடது. ஆமா, பிரெயின். அதுதான் பிரெயின் ஆஃப் தி ஹோல் ஏஜென்டிக் ஏஐ. ஓ சூப்பர். ஏன்னா கோர் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆற மாடல்ஸ் வந்து ப்ரெடிக்டிவ்க்கு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐன்ஸ்டைன் ஜிபிடி உங்க ஜெனரேட்டிவ் பாத்துக்கிறது. ஏஜென்டிக்கு அந்த மூளையை யூஸ் பண்ணி ரீசனிங் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி பிளாட்ஃபார்ம்ல இல்ல. சோ அதுதான் இந்த அட்லஸ் ரீசனிங் நீங்க கொண்டு வந்துட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த ஒரு மாஸ்டர் ஏஜென்ட்டுக்கு மெயின் ஒரு கோல் ஓரியன்டட், அதே டிபிக்கலா நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்ல பாக்குற ஏஜென்டிக் ஏஐ ஆர்கிடெக்சர். ஒரு கோலை கொடுத்துட்டு மல்டிபிள் ஏஜென்ட் ஸ்பான் பண்ணும், ஸ்டேட் மெஷின் மாதிரி தான். ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய உங்க ஒர்க் ஃப்ளோ ரூல், உங்க ஆட்டோமேஷன் எல்லாமே பிளாட்ஃபார்ம்ல ஆல்ரெடி பில்ட் பண்ணிருக்கு. இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது அந்த ஏஜென்ட்டுக்கு. நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அதை ஆல்ரெடி நாங்க பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணி, இப்ப நான் ஒரு யூசரா நான் அந்த ஆக்ஷனை பண்ணணும்னா எனக்கு என்ன செக்யூரிட்டி ஆக்சஸ் இருக்குமோ அதே தான் அந்த ஏஜென்ட்டுக்கு நான் கொடுப்பேன். புரியுறதா? ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு யூசர் ப்ரொஃபைல நாங்க அசைன் பண்ணிடுவோம். ஏஜென்ட்ங்கிறது ஒரு இன்விசிபிளான ஒரு ஆளு. ஆனா அவரால என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ. இப்ப நான் ஒரு சர்வீஸ் ஏஜென்ட், ஒரு சர்வீஸ் யூசரா இருக்கேன்னா எனக்கு கேஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் தான்ப்பா முடியும். இந்த வேலிடேஷன் ரூலை செக் பண்ணணும்னா கட்டாயம் எனக்கு என்ன ரூல் இருக்கோ அது அப்படியே அவளுக்கு அப்ளை ஆகும். அதாவது செக்யூரிட்டிங்கிறது ரன் டைம்ல என்ஃபோர்ஸ் ஆகும். சோ ப்ராம்ப்ட் சொல்லிட்டேன், ஏஜென்ட் அட்லஸ் ரீசனிங் சொல்லிட்டேன், அப்புறம் ஆக்சுவல் மாடல். சோ இது என்ன பண்ணும்னா, நீங்க கொடுக்குற ரிக்வெஸ்ட ஒரு பிளானர் சர்வீஸ் இருக்கு, அது உட்காந்து பிளான் பண்ணும். இவன் கேட்டிருக்கான், இவனோட ஆர்டர் நம்பர் என்ன, கேப்பா, ஓகே ஆர்டர் நம்பர் கிடைச்சிருக்கு. இவன் வந்து எவ்வளவு $1000 கேட்டிருக்கானா, பாலிசியில சரியா வரலையே, முடியாது, ரீஃபண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பிளான் பண்றது ஒரு எல்எல்எம். அதுதான் அட்லஸ் ரீசனிங் பின்னாடி இருக்கு. பிளான் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இதான் ஸ்டெப், அவனுக்கு நீ ரிக்வெஸ்ட் பண்ணுங்கிறப்போ, ஐ மீன் ரெஸ்பான்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐல கொடுங்கிறப்போ ஃபைனலா நம்ம மாடல் போறோம். அங்கதான் உங்களுக்கு ஏஐ மாடல். அது நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸே ஹோஸ்ட் பண்றது, அது யூஸ் பண்ணலாம்.
இல்ல நம்ம பிரிங் யுவர் ஓன் மாடலும் இருக்கு, நம்ம கஸ்டமர் ஹோஸ்ட் பண்ண அதுவும் பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் திருப்பி கொடுக்கறது. இதுல கீழே பார்க்க வேண்டியது ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர். ஓகே ஓகே. சோ இந்த ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர் நீங்க ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர் போறதுக்கு முன்னால இப்போ இதுலயே நீங்க இந்த அட்லஸ் ஏஐ மாடல் அது கம்ப்ளீட்லி அதுக்கு எல்எல்எம் கிளாட் மாதிரி ஏதாச்சும் எல்எல்எம் யூஸ் பண்ணி அது மேல பில்ட் பண்ணீங்களா இல்ல உங்களோட ஓன் மாடல்? அது பிளஸ் ரீசனிங் இன்ஜின் பேக் பின்னாடி என்ன மாடல் எனக்கு கரெக்டா தெரியல, ஏன்னா அதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அந்த நான் பிளானர் சர்வீஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் உங்க ப்ராம்ப்ட எடுத்து என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் வந்து எல்எல்எம் கொடுத்துடுறது, ரீசனிங் எல்எல்எம் கொடுத்துடுறது. அந்த எல்எல்எம் அது வந்து எங்களுக்கு சொல்றது இல்ல, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் பண்ணிட்டு இது பாரு இதான் ஆக்ஷன்ஸ். உன்னோட சிஆர்எம்ல ஆல்ரெடி நீ ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்கியா, இந்த ஒர்க் ஃப்ளோ போய் எக்ஸிக்யூட் பண்ணு. இத கோட் இந்த ஒரு குட்டி ஃபங்க்ஷன்ல இருக்கா, அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு. ஃபைனலா ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி திருப்பி கொடுங்கிற பிளான மாடல் கொடுத்துடுறது. அந்த ஃபைனலா வரக்கூடிய மாடல் நம்ம சூஸ் பண்ணலாம். ஜெனரேட்டிவ் ஆன்த்ரோபிக், கிளாட் எல்லாமே ஜெமினை, அது வந்து உங்க ப்ராம்ப்ட் நீங்க ஏஜென்ட் பில்ட் பண்ணும்போதே நீங்க சூஸ் பண்ணலாம். அத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ நாங்க பெருசா ரொம்ப பெருசா மாடல் இதுதான் வேணுமா அதான் வேணுமான்னு தலையை வச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் வந்து மல்டி மாடலா வேணும், இப்ப நான் என்னோட கொடுக்கக்கூடிய டெசிஷன், வெளியில வரக்கூடிய டெசிஷன் ஒரு இமேஜை பேஸ் பண்ணிருக்கு, ஒரு பிடிஎஃப் பேஸ் பண்ணிருக்கு, சிஆர்எம் இருக்க டேட்டா பேஸ் பண்ணிருக்கேன், நான் மல்டி மாடல் வேணும். அப்ப நான் சூஸ் பண்ணுவேன். நான் ஏஜென்ட் பில்ட் பண்ணும்போது நான் வந்து எனக்கு கிளாட் வேணும், கிளாட் சானட் 4.5 வேணும் சூஸ் பண்ணிட்டா போறோம், எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுறது. அந்த மாதிரி ஈஸியா மாடலை ஸ்வாப் பண்றதுக்கு ஏஜென்ட் பில்டிங்ல கொடுத்தாங்க. இதே நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் ஏஐ மாடல்ஸ் ரன் பண்ணும்போது ப்ரொடக்ஷன்ல பெர்ஃபார்மன்ஸ், உங்க காஸ்ட், உங்க த்ரெஷ்ஹோல்ட், உங்க கான்ஃபிடன்ஸ்ல வச்சு அவளே மாடிஃபை பண்றான். அது அவ்வளவு டீடைல்ஸ் சொல்றது இல்லை. பட் அத வந்து ப்ரொடக்ஷன்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் சூஸ் பண்றாங்கிறது தெரிஞ்ச விஷயம். அருமை அருமை. இப்ப நீங்க கைண்ட் ஆஃப் டச் பண்ணிட்டீங்க இந்த ஏஐ அப்படிங்கறது ஒரு எம்ப்ளாயி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனா இப்போ சமீபத்தில் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொல்ற ஏஜென்ட் ஃபோர்ஸ் ஏஐ பார்த்து வந்துட்டு சேல்ஸ் டீமே கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதிலும் அவர் வந்து திருப்பி அகெயின் கோயிங் பேக் டு சிஓ அவர் வந்து ஏஐ எல்லா வேலையும் பாத்துரும் அப்படின்னு சொன்னாரு. பட் அது ரியலி ப்ரூவிங் ரியல் ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து அது ஒரு தக்க கம்பெனின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட ஒர்க் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸை பார்க்கணும், லீட் பிடிக்கணும், லீடை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு சென்ட் மல்டிபிள் இமெயில்ஸ், டிசைன் டேட்டா எடுத்து அனுப்பணும், அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட ஃபாலோ அப் பண்ணணும், அவங்களோட சேல்ஸ் டார்கெட்ஸ் என்னன்னு பார்த்து அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஏஜென்ட்டுக்கு அது எல்லாமே பண்ணிரும். இது என்ன நிஜமாவே வந்துட்டு இஸ் இட் கோயிங் டு ரீப்ளேஸ் ஆல் தி சேல்ஸ் பீப்புள் ஆர் இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப ரெண்டு விதமா பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஏஜென்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு இன்டர்னல் எம்ப்ளாயி ஏஜென்ட், இன்னொரு கஸ்டமர் ஏஜென்ட். ஏஜென்ட் ஃபோர்ஸ் ஏஜென்ட் ரெண்டு டைப் இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், இப்ப சேல்ஸ் டீம் ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு பின்னாடி சேல்ஸ் சிஆர்எம் இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கு இந்த லீடை கான்ஃபிகர் பண்ணணும், ஒரு பேஜ் லே அவுட் மாதிரி கொடுத்து ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பட்டன் எல்லாம் கொடுத்து கிளிக் பண்ணி நேவிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு டீமே இருக்கும். இப்போ கேள்வி கேட்ட பதில் தான் வரும், அதுதான் நீ எப்படி வேணா பண்ணு, நீங்க என்ன வேணா கிளிக் பண்ணி எப்படி வேணா நேவிகேட் பண்ணு, அதை பத்தி இல்ல. பாரு எனக்கு தான் கேள்வி, போன வாரம் என்ன ஆச்சு, எனக்கு ஃபைனல் போன குவார்டர்ல என்ன ரெவென்யூ சொல்லு, அப்படிதான் நான் கேள்வி கேட்பேன். ஸோ அதுக்கு AI is taking over. So என்ன நாங்க நினைக்கிறோம்னா அந்த UI இருக்குயா, யூசர் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் கிளிக் பண்ணி வரக்கூடியதுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இன்ஸ்டெட் நீங்க வந்து ஏஜென்ட்டால டைரக்டாவே அந்த டேட்டாவை செமாண்டிக் லேயர் மூலமா என்ன கேட்கறோங்கிறத புரிஞ்சுட்டு மெட்டா டேட்டா இன்டெலிஜென்ஸ், ஸ்கீமேட்டிக் இன்டெலிஜென்ஸை வச்சு கேட்கிற கேள்வியை அனலைஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ அதனாலதான் ஏஜென்ட்ஸ் நிறைய இடத்துல இப்ப டெப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலயே இப்ப ப்ராலிஃபரேட் ஆயிட்டு இருக்கு. இதே கேள்வி நான் டபுளிங்கா இன்னொரு வாட்டி வேற விதத்துல கேட்கறேன். இப்ப நான் ஃபியூச்சர்ல முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட பிரெட் அண்ட் பட்டர் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கேட்கிற கேள்விகளை போய் சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு இதுல போய் வில் ரைட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட். அவங்க ரிப்போர்ட் கேட்பாங்க, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 25% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் வச்சிருந்தாலும்
அவங்களோட சேல்ஸ் ஃபோர் எம்ப்ளாயிஸ் விட எக்ஸென்ச்சர் ஆகட்டும், இஎன்ஒய் ஆகட்டும், இல்ல ஈவன் லைக் மெக்கின்சி மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்க்கு ஆள் வச்சிருப்பாங்க. இப்போ நான் சமீபத்தில் நான் பேசுறப்போ இந்த எக்ஸென்ச்சர் மாதிரி இல்ல டிலாய்ட் மாதிரி டீம்ஸ் கூட பேசுறப்பவங்க சொல்றாங்கன்னா, ஐன்ஸ்டீன் ஏஐ வந்துருச்சுப்பா, எங்களுக்கு வேலையே இல்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எக்ஸென்ச்சர் மாதிரி கன்சல்டிங் ஃபர்ம்ஸ்க்கோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கோ கிட்ட போய் எங்களுக்கு கேள்வி இன்னும் கேட்கறது இல்ல. அவங்களே ஐன்ஸ்டைன் ஏல போய் அவங்களே நேச்சுரல் லாங்குவேஜ்ல கேட்கறாங்க, ஐன்ஸ்டைன் ஏ அதுவே பில்ட் பண்ணி கொடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி கேப்பபிலிட்டி நிஜமாவே இருக்கா? அது எக்ஸாஜரேட்டிங் இல்ல இன்னைக்கு வந்து இந்த மிடில் லேயர் இந்த கன்சல்டிங் அப்படிங்கிற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கஸ்டமைஸ் டேட்டா கிரியேட் பண்றது அதெல்லாம் இல்லாம போயிருச்சு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க சொல்றது உண்மைதான். ஐன்ஸ்டைன்ல இப்ப இந்த ஆட்டோமேஷன் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றோம்னா அந்த ஃப்ளோவை நான் கையால போய் பண்ணணும்னு தேவையில்லை. ஐன்ஸ்டைன்ல போய் ஹே எனக்கு இந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுத்துடுறது. ஆனா அந்த ஃப்ளோவை கொஞ்சம் கரெக்டா கிரியேட் பண்ண தெரியும். அது கொடுத்த டேட்டா அது கொடுக்கிற ஃப்ளோ கரெக்டானு வெரிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஃபோர்ஸ் நாலேஜ் வரும். அதை நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது, இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அதே சேம் திங் உங்க வைப் கோடிங், நீங்க கோடுன்னு சொன்னதுனால நான் அதுக்கு போறேன். ஏஜென்ட் ஃபோர்ஸ் வைப்ஸ் இருக்கு. சோ அதே உங்களுக்கு அசிஸ்டன்ட் இதே ஏஐ தான். ஆனா உங்க கோட் டெவலப்மெண்ட் இது மாதிரி கிளவுட் கோட் மாதிரி வச்சுக்கோங்களேன், நேச்சுரல் லாங்குவேஜ் கேட்கல் கோட் ஜென்ரேட் பண்றது, அந்த கோட அப்படியே நான் டெப்ளாய் பண்ணுவேனா ப்ரொடக்ஷனுக்கு தெரியாது. அதுக்கான வேலிடேஷன் இருக்கு, இன்னொரு நேர்பார்வை இருக்கு, ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா எல்லா கேப்பபிலிட்டி வந்தாச்சு, கேப்பபிலிட்டி வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன இப்போ இது நான் எதிர்பார்த்த ஆன்சர் கரெக்டா வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கான்டெக்ஸ்டா டிசைன் பண்ணிருக்கேனா, என்னோட சிஸ்டம் திங்கிங் எப்படி இருக்கு, அதெல்லாத்துக்கும் என்ன முன்னாடி பண்ண வேலை மாறும். இப்போ அவ்வளவுதான். கன்சல்டன்ஸ் வேணும், ஏஐ தெரிஞ்சவங்க ஏஐ புரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கன்சிஸ்டன்டா அவுட்புட் இருக்கும். ஸோ அப்படிதான் எனக்கு தோன்றது. பட் வேலை இருக்கும். ஓகே ஓகே பெர்ஃபெக்ட். ஓகே, இது வந்து நம்ம மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி இப்போ உங்களோட இன்னொரு காம்படிட்டர், ஐ மீன் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சிஆர்எம் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு காம்படிட்டர் எஸ்ஐபி எடுத்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வி டாக் அபவுட் ஜோஹோ வந்து இப்போ சிஆர்எம் லெவல்ல இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்கறாங்கன்னா, இந்த காம்படிஷன்ல இருக்கிறப்போ நீங்க வந்து ஏஜென்டிக்கே எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா இந்த சேல்ஸ் டீமுக்கெல்லாம் வந்துட்டு லிட்டரலி வேலை இல்லாம போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களே வந்து நீங்க கஸ்டமர் டேட்டா மெட்டா டேட்டா இன்புட் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸ் கம்ப்ளீஷன் வரைக்கும் அவங்களே பாத்துக்கிறாங்க. பட் நீங்க சொல்றத திருப்பி ரீஃப்ரேசிங் பண்றதுன்னா அப்படி எல்லாம் பண்ணாலும் கூட அது கொடுக்குற அவுட்புட்டை நீங்க பண்ண முடியாது, அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அது தெளிவாக்குற அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, நீங்க இந்த அகைன் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எனக்கு ஆர்கிடெக்சர் பார்த்தாலே பயமா இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப எங்க பார்த்தாலும் நிறைய மாடியூல்ஸ் இருக்கிற மாதிரி தோணும். பட் ஒரு இப்ப நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு கத்துக்கணும்னா என்ன மாதிரி எல்லாம் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுங்க. இப்ப வந்து நான் ஏஜென்ட் ஃபோர்ஸ் போகணுமா, கஸ்டமர் 360 போகணுமா, ட்ரஸ்ட் பார்க்கணுமா, இல்ல மியூல் சாஃப்ட் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் கோடிங் வந்து எக்ஸென்ச்சர்ல வந்து நாங்க வந்து மியூல் சாஃப்ட் நிறைய இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு டேட்டா கிளவுட்ல நிறைய பேர் இருப்பாங்க. சேல்ஸ்க்கு அதுக்கு வந்து தனியா அந்த என்ன சொல்றது இந்த மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் அவங்களா இருக்கும். சோ இது மாதிரி நம்ம எது கத்துக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க நீங்க? இங்க எந்த இடத்துல இப்போ வந்து டேட்டா கிளவுட் தான். டேட்டா கிளவுட் பத்தி நான் இன்னும் பேசல, அதுவே ஒரு தனி டாபிக் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா டேட்டா சேல்ஸ் ஃபோர்ஸ்னா ஏஐனா டேட்டால இருந்து ஆரம்பிப்போம். சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஆர்எம்லயே டேட்டா ஆல்ரெடி இருக்கு. சின்ன கம்பெனி ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹப் வர்சஸ் ஸ்போக் அப்படி ஆரம்பிக்கிறேன். ஸ்போக் கம்பெனிப்பா, சின்ன கம்பெனி எல்லாமே சிஆர்எம்ல தான் இருக்கு, வெளியில இதெல்லாம் டேட்டாலாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவங்க இப்ப க்ரோ ஆறாங்க அந்த கம்பெனி, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிக்கா வருது, ஒரு இஆர்பி வருது அப்படிங்கிறப்போ ஹே ஒரே ஆளு அவனை பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷன் சிஆர்எம்ல இருக்கு, ஆனா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியிலயும் இருக்கு. இப்போ இதே நீங்க தினேஷ் நீங்க சேல்ஸ் கிளவுட்ல ஒரு செட் ஆஃப் இமெயில் ஒரு போன் நம்பர்ல இருக்கு, சர்வீஸ் கிளவுட்ல வேற இருக்கு, இஆர்பில வேற இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் வந்து ஏஐ மூலமா கம்யூனிகேட் பண்ணி ஒரு ப்ரமோஷன் இமெயில் அனுப்பணும்னு பாக்குறேன், எப்படி முடியும்? அங்கதான் அந்த டேட்டா 360 வந்தது. அது அதுக்கு பேர் அது நிறைய பேர் மாதிரி இருக்கு. சிடிபின்றது, ஜீனின்றது, டேட்டா கிளவுட் இருந்தது, இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபோஸ்ல டேட்டா 360. சூப்பர். சோ ஒரு ஆளை பத்தியான இன்ஃபர்மேஷன் யூனிஃபைடா ரியல் டைம்ல, அதுவும் டேட்டா வெளியில இருந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல காப்பி பண்ணாம ஜீரோ காப்பி கான்செப்ட வச்சு வேணும்னா டேட்டா கிளவுட் போகணும்.
ஏன்னா ஏஐக்கான இந்த ஃபண்டமெண்டல் உங்க கான்டெக்ட் கிராஃப், உங்க டேட்டா கிராஃப், அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் டேட்டா க்ளவுட்ல பில்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க இப்ப வெளியில இருந்து வரல அப்படின்னா நீங்க வரும்போதே உங்களை இது ஒரு ஆளை பத்தியான இன்ஃபர்மேஷனா, அவனோட என்கேஜ்மெண்ட் பத்தியான இன்ஃபர்மேஷனா, ஏஐக்கு வரும்போது ஏஐ நாலேஜ்லயே தான் வரும். ஏஐக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பேட்டர்ன்ல அதை ஸ்டோர் பண்ணிடுவோம். கான்டெக்ட் கிராஃப்ல போட்டுரும். இவர் தினேஷ், இவர் இந்த வீட்டுல இருக்கார், இவர் போன் நம்பர், இவரோட இமெயில், அது ப்ரொஃபைல்ல போயிடும். அவர் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணார், போன வாரம் இந்த ஷூ வாங்கினார், இங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணார், இந்த ரீஃபண்ட் கிடைச்சது, அதெல்லாம் என்கேஜ்மெண்ட் மாறிண்டே இருக்கு. நிறைய வால்யூம் ஜாஸ்தி, அதெல்லாம் என்கேஜ்மெண்ட்ல வரும். சோ இதுல எல்லாத்துக்கும் கோரா என்னன்னா கனானிக்கல் டேட்டா மாடல்னு இருக்கு, டேட்டா சிஸ்டம். அதுதான் ஹைலைட். அதை கட்டா யாரு என்ன படிச்சாலும் அதை புரிஞ்சுட்டே ஆகணும். ஏன்னா டேட்டா க்ளவுட பொறுத்த வரைக்கும் ஹார்மனைஸ் பண்ண போகுது. எங்க பண்ண போகுது? சிஆர்எம்ல இருந்து எடுத்துக்கும். உங்க சேல்ஸ் க்ளவுட், சர்வீஸ் க்ளவுட், மார்க்கெட்டிங் க்ளவுட் எல்லாம் வருது. அதெல்லாம் ஃப்ரீ, அது பைசா கிடையாது. உங்க இன்ஃபர்மேட்டிக்கால இருந்து எடுத்துக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். உங்க ஸ்னோஃப்ளேக், உங்க டேட்டா பிரிக்ஸ், உங்க AWS, உங்களை பத்தியான இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அது ஒரு கனானிக்கல் மாடல், எல்லாருக்கும் புரியுற மாதிரி காமனா, அது ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கட்டும், அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே பைப்லைன் அதுல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மெட்டா வச்சுதான் நீங்க யூனிஃபை பண்றது. ஓகே, இவரை தினேஷ் இப்ப நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா இந்த இமெயில்ல தான் பண்ணணும். ஏன்னா நேத்திக்கு போன் பண்ணாரு, பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் போன் பண்ணி எனக்கு இமெயில் அட்ரஸ் மாத்திருக்காரு. அந்த அளவுக்கு அந்த அந்த டயத்துல என்ன உங்க இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா டேட்டா க்ளவுட் வேணுங்கிறது அவங்களோட பாயிண்ட். ஓகே, சூப்பர். சோ ஆனா இதெல்லாம் கன்சம்ப்ஷன் பேஸ்ட் லைசன்ஸ் பேட்டர்ல இருந்து வெளில வந்தாச்சு. முன்னாடிதான் இப்ப இத்தனை யூசர்ஸ்ப்பா, இவாளுக்கு இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு ஆகும் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சிரும். இப்ப இதெல்லாம் என்ன லார்ஜ் வால்யூம், மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ராசஸிங். அந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் இருக்கு. சோ இப்போ வந்து லைசன்சிங் காஸ்ட் என்ன திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்படி நான் முதல் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா வில் ஹேவ் ஃபிக்ஸட் பிரைஸ் லைசன்ஸ், இந்த பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் வில் ஹோஸ்ட் இட் இன் AWS, GCP, அப்போ Cloudflareல எங்க வேணா ஹோஸ்ட் பண்ணிட்டு we will depending on whatever the client customer wants it, and then அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா மாறிட்டீங்க இல்லையா? சோ எவ்ரிதிங் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போ உங்களுக்கு சேல்ஸ் கிளவுட் இப்ப பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனி, எனக்கு ஃபைனான்சியல் சர்வீசஸ் கிளவுட் எனக்கு அது மட்டும் தான் வேணும், சேல்ஸ் கிளவுட் சர்வீஸ் கிளவுட் மட்டும் தான் வேணும், எனக்கு மார்க்கெட்டிங் கிளவுட் வேண்டாம், எனக்கு ரெவென்யூ கிளவுட் வேண்டாம், அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா சேல்ஸ் கிளவுட் சர்வீஸ் கிளவுடுக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கான ஃபீஸ் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு $125 ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ கன்சம்ஷன் பேஸ்டா இப்ப இருக்கிறதுனால அவன் அந்த பர் யூசர் லைசன்ஸ் இருந்து வெளிய எடுத்துட்டாங்க. இப்ப ஏஜென்ட்டோட நீ ஒரு தடவை பேசினா $2 ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் நீ பேக்ரவுண்ட் இப்ப இந்த ஆக்சஸ் ரீசனிங் சொன்னீங்க, அது ஒரு ஆக்ஷன் எடுக்குது, கஸ்டம் ஆக்ஷன் ப்ராசஸ் பண்ணுதுன்னா ஒரு ஆக்ஷனுக்கு 20 சென்ட். சோ கம்ப்ளீட்டா மாறுறது. அதனால அந்த லைசன்ஸ்ல இருந்து இப்போ அதே மாதிரி ஏஜென்ட் ஃபோர்ஸுக்கு இப்ப ஏஜென்ட்ல பர் யூசர் பர் மந்த்க்கு ஒரு கேட்டகரி, ஃபிளெக்ஸ் கிரெடிட்ஸ் தனியா கொண்டு வந்துட்டான். அது இப்ப நீ எவ்வளவு கான்வர்சேஷன் பேசுறியோ அதை பொறுத்து இருக்கு. ஆமா, அது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச். அது அருமை. இப்ப நீங்க வந்து சொன்னதுல வந்து இந்த டேட்டா கிளவுட் பத்தி பேசுறப்ப தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சார், டேட்டா கிளவுட்ல வந்துட்டு நீங்க இன்டர்னலா ஏஜென்ட் ஃபோர்ஸ்ல இருந்து எடுக்கிற டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே அதை வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்லயோ இல்ல ட்ரிபிள் ஃபார்ம்லயோ வச்சிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க ரியல் டைம் ஆக்சஸ் எடுத்துருக்கீங்க. நான் போன நேத்து போய் ஒரு ஷூ ரிட்டர்ன் பண்ணனா அந்த டேட்டா வந்து அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அது அமேசான்ல இருந்து வருதா, ஜாப்போஸ்ல இருந்து வருதா, இல்ல மென்ஸ் வேர் ஹவுஸ்ல இருந்து வருதா, அதெல்லாம் நீங்க எப்படியோ உங்களோட இன்டர்னல் இதை வச்சு அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பீங்க. பட் அது எல்லாமே டேட்டா கிளவுட்ல ஒன்னா இருக்கும். நான் query பண்றப்ப அது ஒண்ணா எடுத்துக்கலாம். ஆமா, எப்படின்னா அதுதான் அங்க பியூட்டி. இப்ப இந்த கனானிக்கல் மாடல் சொன்ன பாத்தீங்களா, டேட்டா மாடல், அதுல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா எல்லா டேட்டாவும் டேட்டா லேக் ஆப்ஜெக்டாவும் ராவாவும், ஒண்ணு வித்தியாசமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ப்ரொஃபைலா என்கேஜ்மெண்ட் ஆன 2 டைப் கேட்டகரி சொன்னேன் பாத்தீங்களா, அதை வச்சு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை கிளாசிஃபை பண்ணிடுவோம். அன்ஸ்ட்ரக்சர்டு டிபிக்கலா உங்க வெக்டர் எம்பெடிங் அதே கான்செப்ட் தான். சங்க், இண்டெக்ஸ், வெக்டர் 3 டேட்டா மாடல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. எல்லா அன்ஸ்ட்ரக்சர்டும் அதுல வந்துட்டு நீ வந்து உன் ப்ராம்ப்ட்ல நீ ஸ்ட்ரக்சர்டையும் கூப்பிடலாம் ஏஜென்ட் ஃபோர்ஸ்க்கு. அதான் சொன்னேன், இந்த டேட்டா ஏஜென்ட்டுக்கு புரியுற மாதிரி டேட்டா ரெடி மட்டும் இல்லாம ரெடி ஆக்குறது தான் டேட்டா கிளவுடோட சிக்னிபிகன்ஸ். சோ நான் நடுவுல இப்ப ஏஜென்ட்டுக்கு டேட்டா வேணும்னா நான் ஒரு புது ஏஐ மாடல் ரன் பண்ண வேண்டாம். ஏஜென்ட் ஃபோர்ஸ் ஏஜென்ட் ப்ராம்ப்ட் கேட்கும் போதே டைரக்டா அந்த டிஎம்ஓ டேட்டா மாடல் ஆப்ஜெக்ட், அது அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கட்டும் ஸ்ட்ரக்சர்டா இருக்கட்டும் ஆக்சஸபிளா கிடைக்கும்.
அதுதான் அங்க பியூட்டி. அருமை அருமை. சோ நம்ம அட்லஸ் பத்தி பேசிட்டோம், நீங்க ஐன்ஸ்டீன் ஏஐ பத்தி பேசணும், பட் நம்ம லைட்டா இந்த ட்ரஸ்ட் அண்ட் பிரைவசிக்குள்ள அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கரெக்ட். ஐன்ஸ்டீன் ஏஐ பத்தி கொஞ்சம் விளக்கம். ஏன்னா நீங்க இப்ப இன்னைக்கு போய் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் தேடினீங்கன்னா முதல்ல வந்து மக்களுக்கு கிடைக்கிறது வந்து ஐன்ஸ்டீன் ஏஐ தான். சோ ஐன்ஸ்டீன் ஏஐ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சேல்ஸ் ஃபோர்ஸ் ஐன்ஸ்டீன் இப்ப முதல்ல என்னாச்சு, ஏஐ கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. யார கூப்பிட்டாங்க? ஆண்ட்ரூயிங்கோட பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ரிச்சர்ட் சாக்கர், அவரை தான் கூப்பிட்டாங்க. அவரை சீஃப் சயின்டிஸ்ட் ஆக்கி 165 ஏஐ சயின்டிஸ்ட கூப்பிட்டு மாடலை ஐன்ஸ்டைன் பில்ட் பண்ணு. இது ஆர்கிடெக்சர்லயே தான் இருக்கணும், தனியாலாம் வேண்டாம். ஏன்னா நான் வந்து வருஷத்துக்கு 3 ரிலீஸ் பண்றேன் பிளாட்ஃபார்முக்கு. எப்ப நான் ரிலீஸ் பண்றேனோ சாதா ஸ்டாக்குக்கு இப்ப நான் ஒரு குட்டியா ஒரு 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 ஆப்ஜெக்ட்ல ஒரு மெட்டடேட்டா ஒண்ணு ஆட் பண்ணேன்னா அது என்னோட மத்த சேல்ஸ் பர்சன் அப்ப ஃப்ளோ பண்ணாலோ இல்ல கோட் எழுதினாலோ ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணாலோ உடனே அந்த மெட்டடேட்டா அவைலபிள் ஆக்கிடுறான். அதுதான் ரொம்ப சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சேல்ஸ் பர்சன். நான் தனியா போய் ஒரு இடத்துலயும் போய் திருப்பி நான் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கோட்ல ரெடியா கிடைக்கும், உங்க பேஜ் லேஅவுட்ல கிடைக்கும், உங்க ஃப்ளோஸ்ல கிடைக்கும், உங்க ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு ஏஐயும் வரணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த அவாளை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஐன்ஸ்டைன் ப்ரெடிக்ஷன் பில்டர் பண்ணாங்க. முதல்ல நான் சொன்ன அந்த ப்ரெடிக்ட் அதெல்லாம் ஏஐ ஹோஸ்டட் மாடல்ஸ் கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல் இந்த ஐன்ஸ்டைன் ஜிபிடி வந்தது. ஜிபிடி வந்தப்போ இந்த ஹோல் ஜெனரேட்டிவ் ஏஐ பண்ணாங்க. அதுல வந்தப்போதான் நீங்க சேல்ஸ் கேள்வி கேட்டு டீம்ஸ் கேள்வி கேட்டு பதில் சொன்னப்போ ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சது. ஏன்னா டேட்டா கிரவுண்டிங்கே இல்லை. அதுல வந்ததுதான் ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர். சோ ஐன்ஸ்டைன் ஏன் ஃபர்ஸ்ட் வந்தது ப்ரெடிக்ஷனுக்கு தான். ஏன்னா இன்னும் நான் ஐன்ஸ்டைன் ப்ரெடிக்ஷன் பில்டர் வாங்கணும்னா லைசன்ஸ் தான், அதுக்கு கன்செப்ஷன் கிடையாது. ஏன்னா பிளாட்ஃபார்ம்லயே ஹோஸ்டட் மாடல்ஸ் ஐன்ஸ்டைன் டிஸ்கவரிங் கொண்டு வந்தா நீங்க உங்க கஸ்டம் சேஜ் மேக்கர்ல பண்ண கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சோ இப்ப என்னன்னா ஐன்ஸ்டைன் இப்போ there is one other thing called ஐன்ஸ்டைன் ஸ்டுடியோ. ஓகே, ஐன்ஸ்டைன் ஸ்டுடியோ தான் இப்ப நான் அந்த ஏஜென்ட் ஃபோர்ஸ் அட்லஸ் இன்ஜின் ஃப்ளோல சொன்னேன் பாத்தீங்களா கடைசியில. ஒண்ணு ஏஜென்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஹோஸ்ட் பண்ண மாடலே யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க உங்க கஸ்டம் மாடல் யூஸ் பண்ணலாம் சொன்னேன். அப்படிங்கிறோம் அந்த கனெக்ஷன் அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் ஐன்ஸ்டைன் ஸ்டுடியோல தான் பண்ண முடியும். ஓகே ஓகே புரியுது. இதெல்லாம் நடக்குது. இப்ப இவ்வளவு டேட்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்தப்ப எங்க எப்படி கிரவுண்ட் பண்ணுவேன்? நீங்க உங்க ப்ராம்ப்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க அனுப்புறீங்களா, அது கன்ஸ்ட்ரக்டட் டேட்டா வேணுமா, வேற ஏதாவது உங்க டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணணுமா, இந்த ராக் கான்செப்ட் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னா ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட்ல எல்லாம் கொண்டு வந்தாங்க. வாட் எவர் திஸ் ஹேப்பன்ஸ், முதல்ல நீங்க ஆரம்பிக்கிறதுல இருந்து உங்க ப்ராம்ப்ட் ஓகே இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணு. அப்புறம் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ட் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் பிடிஎஃப் வேணும். ஏய் டேட்டா கிளவுட்ல இருக்கா, வெக்டர் டேட்டா பேஸ் இருக்கு டேட்டா கிளவுட்ல. ஸோ அந்த பிடிஎஃப் நீங்க இன்ஜெஸ்ட் பண்ணி உங்க ரிட்ரீவர்ஸை கன்வெர்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் ரெக்கார்டுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஆளுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா அதை மட்டும் கொடுப்பா மாடலுக்கு. இதெல்லாம் கார்ட் ரெயில்ஸ் எல்லாமே ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட்ல கொடுத்துடுறாங்க. பிஐ டேட்டா இருக்கா அதை எடுத்துரும், அதை மாஸ்க் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் என்கிரிப்டடா போறது. இந்த இன்ஃபர்மேஷன் ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர் மூலமா மாடல் ஃபைனலா ரெஸ்பான்ஸ் எடுத்து மாடல்ல 0 டேட்டா ரிட்டென்ஷன். அது ஓப்பன் ஏஐ அஷூர் எதுவா இருக்கட்டும், டேட்டாவை அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்றது இல்லை. இப்ப எங்க தினேஷ்க்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆயிடுது, 10 daysல உங்களுக்கு செக் வந்துடும், அதான் மெசேஜ். அப்ப இந்த தினேஷ்ங்கிறத அவ 1 2 3 4 5 ரீப்ளேஸ் பண்ணுவா. ஒரு எக்ஸாம்பிள் என்கிரிப்ட் பண்ணிட்டு அந்த டேபிள ட்ரஸ்ட் லேயர்ல மெயின்டைன் பண்றாங்க. ஓகே பண்ணி இப்ப எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணி மாடல் காமிச்சிட்டு மாடல் திருப்பி ஓகே மெசேஜ் கொடுத்துரும். மெசேஜ் வந்தோடனே திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க 1 2 3 தினேஷோட. அது மட்டும் இல்லாம இன்னொரு 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் பண்றாங்க ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர்ல. இந்த ஹோல் ஹலூசினேஷன் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி டேட்டாவை கிரவுண்ட் பண்றோம் இல்லையா. என்ன வேணா பண்ணலாம், நான் எந்த கேஸ்க்கு வேணா போய் நீ தேடலாம் அப்படிங்கிறது கிடையாது. உனக்கு செக்யூரிட்டி நம்ம என்ன சொல்ற பாத்தீங்களா, ரன் டைம்ல செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்க நான் சொன்ன மாதிரி டிமாஸ்க் பண்ணணும். ஏன்னா டேட்டாவை மாஸ்க் பண்ணிருக்கேன், டிமாஸ்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம they are doing something called the toxicity detection. அதுக்கான ஏஐ மாடல்லாம் ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர்ல பில்ட் பண்ணிருக்காங்க. உங்க ரிஸ்க் ஸ்கோர், உங்க கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், ஏதாவது சம்மந்தமே இல்லாம பதில் சொல்றதா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சைட்டேஷனும் இருக்கு. எங்க ரெஃபர் பண்ண, எந்த டாக்குமெண்ட்ல பார்த்து இந்த பாலிசியில இவருக்கு இந்த ரீஃபண்ட் இல்லைங்கிறதெல்லாம் கோட் பண்ணி ஃபைனலா என் ரெஸ்பான்ஸ்ல அதெல்லாம் தெரியும்.
இதெல்லாம் தான் ஐன்ஸ்டைன் ட்ரஸ்டோட வேலை. அது நீங்க ஜெனரேட்டிவா இருந்தாலும் ஏஜென்டிக்கா இருந்தாலும் யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ். இன்னும் முக்கியமான விஷயம் அந்த ஆடிட்டிங், என்ன நடந்தது, என்ன கேள்வி கேட்டல், என்ன பதில் வந்தது, அதெல்லாம் ஐன்ஸ்டைன் ட்ரஸ்ட் லேயர்ல இருக்கு அண்ட் எக்ஸ்போஸ் த்ரூ டேட்டா கிளவுட். அருமை. இல்ல எனக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், ஏன் வந்து எவ்வளவு பேர் அவங்க 25% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க முக்கியமான காரணம் டேட்டா பிரைவசி. நீங்க சொல்ற மாதிரி இந்த ட்ரஸ்ட் லேயர்ல வந்துட்டு தினேஷ் அப்படிங்கிற பேரை சேவ் பண்ணாத, அதை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி அது டோக்கனைஸ் பண்ணி அதை எடுத்துருவோம். தினேஷ் அப்படிங்கிற பேரை நீங்க போய் டேட்டா க்ளவுட்ல போய் தெரிஞ்சே கிடைக்காது. பட் when it comes to the customer it will remap it and send it. So அதனால ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் டேட்டா செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது டெஃபினட்டா நல்ல விஷயம் தான். இன்னொரு கான்ட்ரவர்ஷியான விஷயம், இப்போ வந்து புது அரசாங்கம் பதவியேற்ற பிறகு வந்துட்டு நிறைய பேர் வேலையில விட்டு அனுப்பிட்டாங்க, ஐஆர்எஸ் ஸ்பெசிபிக்கலி. ஸோ ஐஆர்எஸ் வந்து வேலையை விட்டு நிறைய பேர் நீக்கப்பட்ட உடனே அவங்க இமீடியட்டா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட தான். ஸோ இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஆட்டோமேட்டட் இதை வந்துச்சு எங்கெல்லாம் வேலை நிறுத்தம் வேலை இழப்பு ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் சேல்ஸ் ஃபோர்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க ஆட்டோமேட் பண்றது எல்லா கம்பெனியும் நடக்கிறது தான். இப்போ எங்க கம்பெனி நடந்திருக்கும், பாலாஜி கம்பெனி நடந்திருக்கும், ஆட்டோமேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 10-20% விழுக்காடு சாதாரண விஷயம். ஆனா இப்போ ஐஆர்எஸ் அவங்க ஒரு லேட்டஸ்டா இப்போ ஐ திங்க் 2 months முன்னாடி ஒரு ரிப்போர்ட் இருந்தாங்க, 75% ஆஃப் த இது வந்து நாங்க வந்து டிப்ளாய் பண்ணதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் டேவாஸ் நடந்துச்சு. மேனுவல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் தூக்கிட்டு 75% அதுலயும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஈவா ஏஜென்ட் ஃபோர்ஸ். அதை வந்து அதுக்கு முன்னால இன்னொரு ஈவெண்ட்ல வந்து ஈவா பத்தி பேசினாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. இதை பத்தி உங்களோட இன்டர்னலா வந்து இந்த ஏஜென்ட் ஃபோர்ஸ் இந்த ஐஆர்எஸ் ஒர்க்கை வந்து மினிமைஸ் பண்ணதை பத்தி இல்ல ரீப்ளேஸ் பண்ணதை பத்தி எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்க கேட்டல சேல்ஸ், நீங்க சேல்ஸ் டீமே தூக்கிடுவாங்களா, தேவைப்படாது. இப்போ இந்த ஐஆர்எஸ் இப்போ இந்த வருஷம் டாக்ஸுக்கான இந்த முன்னாடி பண்ணக்கூடிய வேலை, இப்போ ஒரு ஆள் டாக்ஸ் ஃபைல் பண்றான்னா அவனோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி லீகலா இருக்கக்கூடிய பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுப்பா. ஏஐக்கான ட்ரூ கேப்பபிலிட்டியே நம்ம வந்து லெவரேஜ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் பார்த்து நான் உட்காந்து ஏஜென்ட் இருந்தேன்னா நடக்கூடிய காரியமா இல்லையே. ஸ்ட்ரக்சர் டேட்டால இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்ட் இருக்கும், லீகலா என்ன சொல்றாங்க அதெல்லாம் வச்சு பார்த்து அரித்மெட்டிக் கால்குலேஷன் எல்லாம் போட்டு இவனுக்கு $2000 நமக்கு ரீஃபண்ட் பண்ணணுங்கிற அது வரைக்கும் தான் அது பண்ணும். அதுக்கப்புறம் ஒன் மோர் பர்சன் ஹியூமன் அந்த லூப் இருக்காங்க, ஒரு ஆள் பார்க்கணும், வேலிடேட் பண்ணணும், பேமெண்ட் அனுப்புறதெல்லாம் ஏஜென்ட்டுக்கு இன்னும் கொடுக்கல. சோ இந்த முன்னாடி இந்த டெஸ்க்ல உட்காந்து பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஏஜென்ட் ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. சோ எஸ், அந்த மேனுவலா இல்ல நீ வந்து உங்க டர்போ டாக்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு ஆப் ஒண்ணு பார்த்து பண்ணும், ஆப் எல்லாம் போயாச்சு, ஆப் எல்லாம் ரீப்ளேஸ் பை ஏஜென்ட், அவ்வளவுதான். அதுதான் தோன்றது. டாவோஸ்ல பண்ணது வந்து வெரி ஸ்மால் ஸ்கேல். ஏன்னா ட்ரீம் ஃபோர்ஸ் நாங்க போறோமே வருஷம் 150,000 பீப்புள். கூட்டத்தை பத்தி சொல்லல, பட் அங்க இதுக்கு முன்னால வந்து கஸ்டமர் குவரிஸ் எல்லாம் வந்துட்டு 75% வந்து சேல்ஸ் ஃபோர்ஸே what I meant was அந்த crowd அட்ரஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் கிரியேஷன் சொல்றேன். Got it. Okay. The volume that was created is much more ஒண்ணுமே இல்லையா, வேற 3000 பேர் தான் வந்திருக்கான். அதுல அவனுக்கு என்ன அடுத்த என்ன ஈவெண்ட், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன், காஃபி எங்க கிடைக்கிறது, தண்ணி கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா. நாங்க ட்ரீம் ஃபோர்ஸ் வருஷம் 150,000 பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்ப் டாட் சேல்ஸ் எடுத்தாச்சு, ஃபுல்லா ஏஜென்ட் தான். சோ ஏன்னா உங்களுக்கு உலகம் பூரா தெரியணுங்கிறதுக்காக தான் அது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஆனா ஏஜென்ட்டா ரிலீஸ் பண்ணதுனால அட்டானமஸா அவன் மட்டும் ரோல் அவுட் பண்ணியாச்சு. சோ நீ வந்து எங்க போற என்னங்கிறத கம்ப்ளீட்டா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ ஐஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் அந்த லெக் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்குலாம் ஐ திங்க் அதெல்லாம் ஏஜென்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அருமை அருமை. ஸோ அடுத்தது வந்து இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு, பட் அதுல முக்கியமான கொஸ்டின் வந்து காம்படிஷன். ஏற்கனவே வந்துட்டு ஜோஹோ பத்தி பேசணும், அது தவிர மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் 365 அவங்க 365 வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இறங்காத இடமே இல்லை. ஏஜென்டிக் கோட்ல இருந்து அவங்க சிஆர்எம்குள்ள என்டர் பண்ண பார்க்காங்க. ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ்ல ஏற்கனவே அவங்க தான் டாமினன்ட், என்டர்பிரைஸ் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஐ மீன் நீங்க யூசர் ஆஸ் அ கன்சல்டன்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ப்ராப்ளி சில சிஆர்எம் ப்ராடக்ட்ஸ் ஜோஹோ யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் ஐ திங்க் ஜோஹோ அட்லீஸ்ட் யூஎஸ்ல வந்து பிரசன்ஸ் ரொம்ப கம்மி, யூரோப்ல கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். பட் அது தவிர இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏபி யூஸ் பண்றவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட சிஆர்எம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் ஹோம் டிப்போ மாதிரி வந்து ஹைபிரிட் இருக்காங்க, அவங்க SAP யூஸ் பண்றாங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் நிறைய பேர் இந்த மைக்ரோசாஃப்ட் எல்லாம் வந்துட்டு ஏஜென்ட் ஃபோர்ஸ் 365 ஈக்குவலண்டா வந்துட்டு அவங்க மைக்ரோசாஃப்ட் டைனாமிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், 365 அப்படின்னு சொல்லி அவங்களோட 365. ஸோ இதில் இந்த காம்படிஷன்லாம் பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த காம்படிஷன் கூட கம்பேர் பண்றப்போ சேல்ஸ் ஃபோர்ஸோட கோர் இது எப்படி இருக்கு, அவங்களோட ஏஜென்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசா நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ற ஸ்மால் ஸ்கேல், முதல் கிரவுண்ட் அப்பா நான் பண்றேன், எனக்கு ஒரு CRM சிஸ்டம் வேணும் அப்படின்னா ரொம்ப காமனா டாஸ்க் தான் பண்றேன்ப்பா. சம்மரைஸ் பண்ணணும், எனக்கு இமெயில் அனுப்பணும், பெருசா வாய்ஸ் சேனல், ஆம்னி சேனல் எல்லாம் அதெல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. சிம்பிளா ஸ்டார்ட் பண்றேன்னா காஸ்ட் மெயினா பாப்பேன். அதுக்கு ஜோஹோ, உங்களுக்கு HubSpot, அவரோட பிரீசி CRM, ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற டேட்டாவை இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி எனக்கு இமெயில் டிராஃப்ட் பண்ணி தர முடியுமா, கம்யூனிகேட் பண்ண முடியுமா, அதெல்லாம் ஐ திங்க் ஸ்மால் ஸ்கேல் டு மீடியம் ஸ்கேல் பிசினஸா இருந்தா ஐ திங்க் ஜோஹோ அண்ட் உங்களுக்கு HubSpot மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் இன்டகிரேஷன்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா எனக்கு தெரியல எவ்வளவு தூரத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியும், எனக்கு தெரியல. முக்கியமான பாயிண்ட் ஏஜென்டிக் AI, ஜென்ரேட்டிவ் AI இருக்க வாழ்க்கை. ஜோஹோட்டையும் HubSpotலயும் ஜென்ரேட்டிவ் ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ் நீங்க சர்வீஸ் நவுன்னு எடுத்தீங்கன்னா அவ ஏஜென்ட் ஸ்பெஷலாவே பில்ட் பண்றான். கைட் வயர், சர்வீஸ் நவ், ஒர்க் டே அவெல்லாம் பண்றான். அந்த அளவுக்கு தெரியல எனக்கு, ஐ எம் நாட் அவேர். பட் ஸ்மால் ஸ்கேல் ஆர் மீடியம் ஸ்கேல் வித் ஜென்ரேட்டிவ் AI கேப்பபிலிட்டிஸ் அட் அ லோவர் காஸ்ட் ஜோஹோ ஆர் HubSpot ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரே ஆளு சேல்ஸ் க்ளவுட், சர்வீஸ் க்ளவுட், மார்க்கெட்டிங் க்ளவுட் நிறைய ஆபரேஷன்ஸ் தானே இருக்கு. என்டர்பிரைஸ் லெவல்ல அந்த ஒர்க் ஃப்ளோக்கான பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணணும். நீ என் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த ரூல்ஸ், இந்த செக்யூரிட்டிக்கு மேலதான் ஏஜென்ட் பில்ட் பண்றோம் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு வரணும்னா ஐ திங்க் சேல்ஸ் ஃபோர்ஸ். பட் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஆயிட்டு இருக்கு, அது ஐ ஹேவ் டு அக்ரி டு தட். ஸோ காஸ்ட் இவால்வேட் பண்ணும்போது அது தட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்தது நம்ம லாஸ்ட் கேள்வி. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க they want to know அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரி ஹை லெவல் கம்பேரிசன். உடனே வந்து நம்ம மக்கள் வந்து லிங்க்டின்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து கேட்காதீங்க. பட் ஒரு ஹிஸ்டாரிக்கலா நான் பார்த்த வரைக்கும் பாஸ்ட் 20 years பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அதை விட 20% அதிகமாக தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கன்சல்டன்ட் கிடைக்குது. ஸோ நான் சொன்ன எக்ஸென்ச்சர் ஆகணும், டிலைட் அவங்க கம்பெனில சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சேல்ஸ் ஃபோரை ஏன் விரும்பினா அது நிறைய பணம் கொடுக்குது அப்படிம்பாங்க. ஸோ நம்ம மக்களுக்கும் அதே தான். இப்போ இது பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் இந்த காலத்துல யூடியூப் இருக்கிறதுனால யூ டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார் கோர்சஸ் அண்ட் எவ்ரி திங். பட் லெட்ஸ் சே ஐம் அ லேமேன் அப்படின்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன், இல்லை ஒரு காலேஜ் முடிஞ்சு வர ஒரு பையனா ஸ்டூடெண்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்டர் ஆக என்னென்ன கத்துக்கணும், என்னென்ன பழக்கணும் அப்படி ஐ திங்க் இந்த क्वेश्चन முன்னாடி கேட்டு அத மிஸ் பண்ணிட்டேன், சாரி. யா ஏஜென்ட் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்கு. ஏஜென்ட் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட்னா இப்போ அது டேட்டா கிளவுட் கன்சல்டன்ட், அது தட் வில் பி a good start. முன்னாடிலாம் நான் கேட்டேன்னா நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் எடுன்னு சொல்லுவேன். இதே நீங்க நான் 2 வருஷம் முன்னாடி கேட்டேன்னா இப்ப நான் அதை ரெக்கமெண்ட் பண்றது ஏன்னா ஏஜென்ட்டுக்கு ஏஐக்கு வந்தாச்சு, எல்லாமே ஏஜென்ட்டை பில்ட் பண்ண தெரியணும். அது ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட், அது ரொம்ப ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் சர்டிபிகேஷன் ப்ரிப்பேர் பண்றவாங்க. ஸோ ஏஜென்ட் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுல ப்ராம்ப்ட் எப்படி பில்ட் பண்றது, ஜெனரேட்டிவ் ஏஐ ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி பண்ணிக்கிறது, ஃபண்டமெண்டலா தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி இந்த ஏஐ ப்ராம்ப்ட் எப்படி எழுதணும், எப்படி நீங்க யோசிக்கணும், அதை ஒழுங்கா ரீசன் பண்றதுக்கு என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் வேணும் தெரிஞ்சுதான் போறோம். தட்ஸ் குட். டேட்டா பைத்னா டேட்டா கிளவுட் கன்சல்டன்ட் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஏஜென்ட் பிளேசர்னு இவளோட ட்ரெயின் ஹெட்னு இருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸோட, அவரோட லேர்னிங் ஃபோரம் மாதிரி. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல நிறைய பேட்ஜஸ், நிறைய கோர்சஸ், லேர்னிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவளே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிளே கிரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ட்ரையல் பண்ணி அதுல அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி புரிஞ்சுன்றலாம் எப்படி நடக்கிறதுங்கிறது. ஒரு குட்டியா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதோ இல்ல ஒரு கம்பெனி மாதிரி சிமுலேட் பண்ணி கொடுத்து நீங்க உங்க ஃபுல் ஏஜென்டிக் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் பிராக்டிசிங் வந்து காஸ்ட் பேஸ்டா இல்ல ஃப்ரீயாவே? இல்ல, இது ட்ரையல் ஹெட் இஸ் ஃப்ரீ. அதெல்லாம் எல்லாம் ஷார்ட் லிவ்ட், ஒரு 30 நாள் தான் இருக்கும் அந்த என்வாயன்மெண்ட். உங்களுக்கு தட்ஸ் ஓகே, ஸ்கிரீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது முடிஞ்ச உடனே தென் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடும். அந்த மாதிரி தட் இஸ் ஜஸ்ட் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல, தெரியல எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் போன வருஷம்
ஒரு டெவலப்பர் ஆர்க்னா உங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏஜென்ட் ஃபோர்ஸும் டேட்டா கிளவுடும் இருக்கிற ஆர்க் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஓ சூப்பர். போன வருஷம் அதே மாதிரி இந்த சர்டிபிகேஷனை ஃப்ரீ ஆக்கிட்டா. ஏஜென்ட் ஃபோர்ஸ் அண்ட் டேட்டா கிளவுட் சர்டிபிகேஷன். ஆக்சுவலி டேட்டா கிளவுட் சார்ஜ் பண்ண நினைக்கிறேன். ஏஜென்ட் ஃபோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வாஸ் ஃப்ரீ லாஸ்ட் இயர். அப்புறம் லண்டன்ல தனியா ஏஐக்குனே ஒரு பெரிய சென்டர் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ இப்பல இருந்து ஏஜென்ட் ஃபோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஐ திங்க் காஸ்ட் இருக்கிறதுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃப்ரீயா இருந்தது. ஸோ அந்த மாதிரிதான் எல்லாரும் கத்துக்கிறதுக்கான வழி பண்ணாங்க. அதர்வைஸ் இப்ப நீங்க எதுல இருக்கு, இப்ப சேல்ஸ் கிளவுட்ல இருக்கலாம், சர்வீஸ் கிளவுட்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங் கிளவுட்ல இருக்கலாம், உங்களுக்கான என்ன ரோல்? ஆர்கிடெக்டிங் ரோல். சோ ஆர்கிடெக்டிங் ரோல்னா ட்ராக்கே வேற. இப்ப செக்யூரிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும், டெப்ளாய்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், டேட்டா பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ ஒரு பிரமிட் மாதிரி வச்சிருக்கா. அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் சர்டிபிகேஷன்ஸ் பண்ணலாம். யூ கேன் எய்தர் பி எ சிஸ்டம் ஆர்கிடெக்ட் ஆர் an application architect. கண்டிப்பா. சோ அதுல வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு கோர்ஸரா போவாங்க, இல்ல ஜாவால போய் ஒரு சிஸ்டம் டிசைன் எப்படின்னு சொல்லி கத்துனா வந்துருவாங்க. சோ அது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் சைட்லயே இருக்கிற அந்த டியூட்டரிங் ட்ரெயில் ஹெட், அதுக்கு பேர் ட்ரெயில் ஹெட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி யார் வேணா போய் லாகின் பண்ணி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். சோ அகைன் லைக் நீங்க ஏற்கனவே எக்ஸ்பர்ட், நீங்க ஆர்கிடெக்டா இருக்கீங்க. பட் ஒரு லேமன், அகைன் லேமன்னா மீனிங் லைக் ஒரு ஏற்கனவே ஒரு 5 years சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒருத்தரோ இல்ல இன்னைக்கு கல்லூரியில இருந்து வரவங்களுக்கோ அவங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் இங்க மாஸ்டர்ஸ் படிக்க வந்தேன் இன்ஜினியரிங், சென்னையில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு .NET ஜாவால தான் இருந்தேன். ஓகே ஒரு 8 வருஷம் ஒரு வீக்கெண்ட்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் கத்துனேன். வாவ். ஏன்னா கோரா பார்த்தோம்னா ஏபெக்ஸ்னு அவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா மாதிரியே தான், MVC மாடல் வியூ கண்ட்ரோலர். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் கத்துக்கிறது, பெருசா லேர்னிங் இல்ல. அதுவும் நீங்க லைவா படிக்கிறதெல்லாம் அப்படியே பிராக்டிகலா பாப்பேன், யூஸ் பண்ணுவேன், அப்ஸ்ட்ராக்டா எதுவுமே இருக்காது. சோ வந்து ஏஐங்கிறதுக்கு முன்னாடி ஏஐ அசோசியேட்னு ஒரு சர்டிபிகேட் இருந்தது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ. ஆமா, சூப்பர்வைஸ் டேட்டானா என்ன, அன்சூப்பர்வைஸ் டேட்டானா என்ன, எப்படி நீ வந்து டோக்கன் அப்படி ரெப்ரசென்ட் பண்ற, இவ்வளவு ஃபவுண்டேஷன். ஆமா, அத வச்சிருந்தான் ஏஐ அசோசியேட்னு. இப்ப அத ஏஜென்ட் ஃபார் ஸ்பெஷலிஸ்டோட கொண்டு வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கொடுத்துறான் உங்களுக்கு. அதை நீங்க பண்ணிட்டலாம். ஏன்னா இப்ப வந்த உடனே ப்ராம்ப்ட் கேக்குறாப்போ, இப்ப நீங்க கிளிக் எல்லாம் வேண்டாம், ஏன்னா ஆட்மினுக்கே ஏஜென்ட் வந்தாச்சு. நீங்களே ஏஜென்ட் ஸ்பெண்ட் பண்ணி அட்மின் டாஸ்க் எல்லாருக்கும் போ, இவனுக்கு இந்த மாதிரி ரோல் லெவல் இருக்கு, இந்த பெர்மிஷன் செட் அசைன் பண்ணு, இவனுக்கு இந்த கேஸ் ரெக்கார்டுக்கு மட்டும் இந்த ஃபீல்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடு, அதெல்லாம் படத்துக்குலாம் வந்தாச்சு ஏஜென்ட். நம்ம பேசுறத பார்த்துட்டு இந்த ஹியூமன்ஸ் வெர்சஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி எல்லாருக்கும் பயம் கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் எஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்டிங், கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், என்ன எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எது தேவையோ அதை மட்டும் கொடுத்து வரக்கூடிய அவுட்புட்டை டெஸ்டிங்க்கு இந்த ஏஜென்ட் ஃபோர்ஸ் அவரோட டெஸ்டிங் சென்டர் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல ஒரு 1000 ப்ராம்ப்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன்னா ரன் பண்ணி அவுட்புட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஸ்கேலபிள் டெஸ்டிங் எல்லாமே இதுக்குள்ளேயே பிளாட்ஃபார்ம்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அருமை அருமை. இது நாங்க வந்து ஆக்சுவலா நானும் பாபா வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி தனியா பண்ணோம். பட் அப்ப வந்து நாங்க we did not take Salesforce ஓட எக்ஸாம்பிள் எடுக்கல. பட் now ஸ்கேலபிளா பண்றது, அது பேரு டெப்ளாய்மென்ட். நீ மத்த மெட்டடாவை எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி தான் ஏஜென்ட்டே டெப்ளாய் பண்ணும். அருமையா. அது அந்த ஆர்கிடெக்சர் கொண்டது ரொம்ப அசாத்தியம். ஏன்னா புதுசா நான் எதுவுமே கத்துக்க வேண்டாம், நேரம் வரேன் வந்து ஏஜென்ட் நான் சாதாரண டிராக் அண்ட் டிராப்ல கிரியேட் பண்றேன். என்னோட டெவலப்பர்ட்ட கேறேன், ஹே நீ என்னப்பா கோட் எழுதியிருக்க, பேரை சொல்லு, என்ன ஒர்க்ல வரும், என்ன உன்னோட ஆக்ஷன் கொடுத்துட்டு நான் ஏஜென்ட் லிங்க் பண்ணிடுறேன், லிங்க் பண்ணி மாடல் ரன் பண்றேன், அவுட்புட் டெஸ்ட் பண்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், வெல் செட். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரி வெல் ஜஸ்ட் சம்மரைஸ் த ஹை லெவல். ஸோ நம்ம வந்து சிஆர்எம்னா என்ன அப்படின்றது ஆரம்பிச்சு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சரை பத்தி ரொம்ப ஹை லெவலில் பேசணும். அதுக்கப்புறம் ஈச் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்கிடெக்சர், ஏஜென்ட் ஃபோர்ஸ், கஸ்டமர் 360, அப்புறம் டேட்டா கிளவுட், அது பேர் மாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோம், மியூல்சாஃப்ட் பத்தி பேசணும். அப்புறம் உங்களோட என்ன சொல்றது ஃபவுண்டேஷனல், அது ஃபவுண்டேஷன் சொல்றதை விட உங்களோட ஹால்மார்க் ஏஐஸ், ஐன்ஸ்டீன் ஏஐ பத்தி பேசணும், அட்லஸ்ட் ஏஐ பத்தி பேசணும். அப்புறம் அவங்களோட முக்கியமான பிரெட் அண்ட் பட்டர் டேட்டா கிளவுட்,
அதுல இருக்கிற ட்ரஸ்ட் லேயர் அதை பத்தியும் பேசியிருக்கோம். இது எல்லாத்தோட எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்களுக்கு முக்கியமா இருக்க போறது வந்து கான்ஃபிடன்ஸ் யூ கேவ் டு பீப்புள். நீங்க வந்து ஒரு வீக்கெண்ட்ல உட்காந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கத்துண்டு அதுல ஆர்கிடெக்சரா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு மக்களும் வந்து பாக்குறவங்க வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற நான் சொன்ன மாதிரி நீங்க இனிஷியல் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும், கத்துக்கணுமா அப்படின்னு. பட் ஐ திங்க் யூ கைண்ட் ஆஃப் மேட் இட் வெரி கிறிஸ்டலைஸ்ட் டு டேட்டா க்ளவுட பத்தி கத்துக்கோங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் வந்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி சொல்றீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் வில் கிவ் a lot of confidence. நம்ம பாக்குற நேயர்களுக்கும் வந்து இது வந்து உத்வேகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பாபா நீங்க வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி சொல்லியிருக்கீங்க. வாட் டிட் யூ ஃபீல் அபவுட் திஸ் கான்வர்சேஷன்? உங்களோட இது ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே. நல்லா புதுசா இருந்தது, நிறைய கத்துட்டேன். அது பேர் என்ன, நம்ம மக்களுக்கு எப்பவுமே இப்ப கல்லூரியில இருந்து வரவங்களுக்கு என்னங்கிறதா முக்கியமான இதா இருக்கணும். நம்ம அதுல இருந்தே நம்ம மக்களுக்கு பலருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி தினேஷ் அண்ட் நன்றி திரிபுரா ஃபார் இவ்வளோ குறுகிய காலத்துல அது பேர் என்ன மொத்தமா ஒரு பருந்து பார்வையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆமா, அப்சல்யூட்லி. திரிபுரா இது வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக நம்ம வழக்கம் போல எப்போ ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 2 weeks ஆஃப் ஒர்க். நம்ம அதுல இது எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு we work through it. So thank you for that. So any last words before we close down? ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஷோ நான் வந்து லாஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப என்ன தேவையோ அதை கொடுத்துடுறேன், அது நான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்க, கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன நடக்கிறதுன்னு. நான் பாலாஜிடன் அதான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். டிசம்பர் ஹாலிடேஸ் எனக்கு ஒரு உங்க வீடியோ கிராக்கா இருக்கட்டும், அது எம்சிபியா இருக்கட்டும், டீப்சீக்கா இருக்கட்டும், என்ன தேவையோ தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கேன். கண்டெய்ன்டா, கொஹரண்டா, நான் தமிழ் வார்த்தைக்கு எல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்ப தெரியல, கனெக்டடா, இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல தெரியணும்னா உங்களோட கட்டாயம் பார்க்கணும். நல்ல சர்வீஸ், அதுவும் பாலாவோட தமிழ் கேட்கவே வேண்டாம். அதுல அவர் ஒன்னும் அழகா அவர் யூசேஜ் எல்லாம் ரொம்ப அமேசிங். இது கீப் அப் த குட் ஒர்க், நல்லா கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப தேங்க்ஸ் என்ன பேச வச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு ரொம்ப டெக்னிக்கலா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நல்லா இருக்கு. ஐ திங்க் நமக்கு இந்த மாதிரி வியூவர்ஷிப் நீங்க சொன்ன மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. ரொம்ப டீப்பா போய் அதுல போய் நம்ம we didn't go into the architecture அந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ்குள்ள போகாம அட்லீஸ்ட் இது ஒரு பாதை எப்படி நம்ம கரெக்டா தான் நம்மளோட வேலை அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பாபா தேங்க்யூ. திரிபுரா நம்ம மீண்டும் அடுத்ததுல வந்துட்டு if there is a deep dive session we'll definitely go into those things. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து டேட்டா கிளவுட்குள்ளேயோ இல்ல ஜஸ்ட் ஐன்ஸ்டைன் ஏஐ மாத்திரம் எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கேலபிள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம என்னைக்குமே வந்துட்டு இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஏஜென்டிக் யூஸ் கேஸ்னா உடனே டிக்கெட் புக் பண்றது, டிராவல் புக் பண்றது, அதையே பேசிட்டு இருக்கோம். அதை தவிர வந்து இன்டர்பேஸ்ல இதெல்லாம் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது மாதிரி காட்டணும். இந்த இன்னொரு விஷயம் ஏஜென்ட் ஃபோர்ஸ் அப்சர்வபிலிட்டி. இப்போ ஒரு ஏஜென்ட் நீங்க பேசினீங்கன்னா இந்த செஷன்ல என்ன பேசினாங்க, உங்க கேள்வி அவன் இன்டென்ட் சரியா புரிஞ்சுனா சரியா பதில் சொல்லித்தா. ஒரே டயத்துல ஒரு 10,000 கால் வந்துதான் அந்த ஏஜென்ட்டுக்கு. என்ன பிரச்சனை, பாலிசியை சரியா புரிஞ்சுக்கலையா, நம்பர்னா என்னங்கிறது செமான்டிக் இன்டெலிஜென்ஸ் சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்சர்வபிலிட்டி டேட்டா கிளவுட்ல கொண்டு வந்துட்டோம். சிஆர்எம்ல கொண்டு வந்தா ஸ்டோரேஜ் காசு, டேட்டா கிளவுட்ல கொண்டு வந்துட்டு நம்ம உங்க ஆட்டோமேஷன் ஃப்ளோல இருந்து அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். சோ அதெல்லாம் அப்சர்வபிலிட்டி பில்ட் இன். அதுதான் நான் யோசிப்பேன், இது அத்தனை நான் இங்கேயும் தூக்கி வெளியில பண்ணனா நான் எத்தனை ரீபில்ட் பண்ணுவேன். கரெக்ட். சோ அப்சர்வபிலிட்டி இப்ப வந்துட்டு இருக்கு. நாங்க அது இன்னும் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு ஏஐ சொல்யூஷன் பில்ட் பண்ணணும்னா என்னென்ன தேவைப்படும், அதை இவங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க, அதுதான் கன்வே பண்ணணும்னு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஐ அப்ரிஷியேட் போத் ஆஃப் யுவர் டைம். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நம்ம வாசகர்களும் இது மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் பொறுத்தவரை சிஆர்எம் பத்தி என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் கம்பெனிஸ் பத்தி டீப் டைவ் பார்க்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாபாவையோ என்னையோ கான்டாக்ட் பண்ணுங்க. we will definitely take care of it. With that said, thank you all. சொல்வனம் வினாவனம் Salesforce AI Special. Thank you.